எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சிம்பிளான டிஷ் தான் பார்க்க போகிறோம். தோசையும் கார சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கார சட்னி செய்கிறதுக்கு 3 வரமிளகா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை இது 4 எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. அது கூட ஒரு 4 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி சேர்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். வேர்க்கடலை ஆட் பண்ணுறது வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வறுத்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் ப்ரௌனிஷாக வரும்பொழுது அது கூட ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சு பெரிய வெங்காயம் எடுத்து அது கூட சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 தக்காளி எடுத்து அது கூட நல்லா கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தேவைப்படுறவங்க தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும், வேர்க்கடலை மாதிரி தேங்காய். நான் வந்து இன்றைக்கி புதினாவும் கொத்தமல்லியும் வச்சு செய்ய போகிறேன். ஒரு சிலர் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ண மாட்டாங்க, தேங்காய் போட்டு அரைச்சிக்குவாங்க. நான் அந்த மாதிரி செய்வேன். பட் இன்றைக்கி வந்து புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து நான் அரைக்க போகிறேன். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஸ்மெல் சூப்பராக இருக்கும். நல்லா கமகமான இருக்கும் கார சட்னி. என் பையன் நல்லா விரும்பி சாப்பிடுவான்றதுனால நான் அதை மிக்ஸ் பண்ணிப்பேன். ஸோ அதெல்லாம் போட்டு ஒன்றா வதக்கி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஒன்றா சேர்த்து வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கி எடுத்துகிட்டு அதை ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அதை அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல் வச்சு அதில் ஒரு தோசை ரெடி பண்ணிக்கோங்க. நான் குழந்தைக்கு இது ஒரு தோசை ரெடி பண்ணுறதுனால இப்போது அவனுக்கு கேரட் துருவி போட்டு கேரட் தோசை தான் மேக் பண்ண போகிறேன். ஸோ நல்ல பொடி பொடியாக கேரட் துருவி வச்சுக்க அது மேலே போட்டுக்கோங்க. இட்லி பொடி இருக்கவங்க இட்லி பொடி யூஸ் பண்ணிக்கோங்க. இட்லி பொடி கேரட் 2 காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இட்லி பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா ரொம்ப காரமாக இருந்தால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் தாளிப்புக்கு ஒரு சின்ன கடாய் வச்சு அதில் எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தாளிப்புக்கு நீங்கள் சட்னியில் ரெடி பண்ணி ஊற்றிக்கோங்க. சட்னி ரெடி, தோசை ரெடி. இப்போ நீங்கள் குழந்தைக்கு தாராளமாக கொடுக்கலாம், நீங்களும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாய், ஹாவ் எ நைஸ் டே.